இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். கலிலேயாவில் செய்யப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் கப்பர்நகூமை மையமாக கொண்டு செய்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் அங்கே அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார் என்று சொல்லி இதே சம்பவம் அங்கே தொடங்கப்படுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய பட்டணத்திற்கு கப்பர்நகூமை தலைநகராக கொண்டு தன்னுடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று இங்கே மத்தேயு சொல்லுகிறார். மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் 4 பேர் அவரை சுமந்து கொண்டு வந்தார்கள். வாசலில் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி கூட்டம் இருந்ததுனால அவங்க மேற்கூரையை திறப்பாக்கி அதன் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கினார்கள் என்று சம்பவம் விரிவாக மார்க்கு எழுதுகிறார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென என்று இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதபாரகர்கள் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? பாவ நிவாரண நாளில் அவங்க ஒரு வெள்ளாட்டுக்கிடாவை பலியிட்டால்தான் பாவம் மன்னிக்கப்படும் என்று மோசையினால் சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம 22ஆம் வசனம் வரையிலும் இந்த சத்தியங்களை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த காலத்திலும் தேவன் ஒருவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று வேதபாரகர்கள், வேதத்தை கற்று போதிக்கிறவர்கள் கூறி வந்ததை நாம் பார்க்க முடியும். இம்மனிதர்களிடம் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கூறிய போது வேதபாரகர்களுக்கு அதிர்ச்சி அடைந்து அவர்கள் கோபப்பட்டு தங்களுடைய உள்ளத்தில் தேவதூஷணம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மட்டுமே சொந்தமானதை தனக்குரியதாக உரிமை பாராட்டுகிற என்று சொல்லி பொருள்படக்கூடிய தேவதூஷணம் என்கிற வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். லேவியராகமம் 24வது அதிகாரம் 14லிருந்து 16 வரையும் இதை பார்க்க முடியும். வசன முடிவிலே, பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது தேவன் மாத்திரம் செய்யக்கூடியதை, தேவனுக்கு மட்டும் சொந்தமானதை தனக்குரியதாக உரிமை பாராட்டுகிற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் தேவ தூஷணம் என்று சொல்லி அவர்கள் அழைத்தபடியினாலே இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் கோபமடைகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவும் 43வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி திருத்துவத்தினுடைய முதலாவது நபர் மாத்திரமே மீறுதல்களை அவர் மன்னிக்க முடியும். அவர் நிமித்தமாகத்தான் மன்னிக்க முடியும். அவர்தான் பாவங்களை நினையாமல் இருக்க முடியும் என்று பேசுகிறார். ஏசாயா 44:22 தேவனை குறித்து அவர் சொல்கிறார், உன் மீறுதலை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் பேசுகிற காரியத்தை, திருத்துவத்தினுடைய முதலாவது நபர் ஒருவர் மாத்திரமே இந்த உரிமையை பெற்றிருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு மாம்சத்தில் இருந்த தேவனாக இருந்தபடியினால் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்த அந்த இயேசு இவர்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதிலும் தன்னை குறித்து தான் அது நிழலாட்டமாய் சொல்லப்படுகிறது என்கிறதை அந்த ஜனங்களுக்கு போதிக்கும் வண்ணமாக அழகா சொல்கிறாரு. 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அதாவது ஒருவன் புது வஸ்திரத்தை, புதிய ட்ரெஸ்ஸை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை கிழிக்கும், பீறலும் அதிகமாகும்.
புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்படுத்திருக்கும் என்றார். எதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆதாம் ஏவாள் காலத்திலேயே ஆளை பிறந்த அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியை சத்ருவிடம் இழந்து விட்ட போது, ஆளுகையை இழந்து விட்ட பொழுது, அங்கே ஆண்டவர் ஒரு ஆட்டை அடித்து தோலுடையை உண்டு பண்ணி என்று சொல்லி பார்க்கிற இடத்துல அந்த ஆடை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்துதல் தான் இந்த மனுக்குலம் முழுவதற்கும் ஒரு முழுமையான பாவத்தின் விடுதலையாக இருக்கும் என்று சொல்லி அங்கே நிழலாட்டமாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். அதே போல் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த செல்லும் பொழுதும், ஈசாக்கு அங்கே பலியிடப்பட வேண்டிய இடத்துல அங்கே ஒரு புதரிலே மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டை பிடித்து அவன் அங்கே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த குமாரனை அங்கே பலி செலுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் காட்டப்படுகின்றன. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொன்னாரே, நிலைகளிலெல்லாம் இரத்தத்தை பூசும்படியாக சொன்னாரே, அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அந்த பஸ்கா பண்டிகையே இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் தெய்வீக கூடாரமாக அவர்கள் அமைத்த அந்த கூடாரத்தில் பலிபீடமே இயேசுவை குறிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சமூகத்து அப்பங்கள் இயேசுவை குறிக்கிறது, கிருபாசனம் இயேசுவை குறிக்கிறது, அங்கே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய திரைச்சிலை இயேசுவை குறிக்கிறது. எல்லாமே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலை காண்பிக்கிறது. இங்கே திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு அவர் ஒரு புதிய ஒரு ஆடையை, நீதியின் ஆடையை கொடுக்க விரும்புகிறார். புதிய திராட்சரசத்தை, புதிய உடன்படிக்கையை கொடுக்க விரும்புகிறார். தீர்க்க தரிசன புத்தகங்களே சொல்ல ஆரம்பித்து விட்டன. அவர் இனி வருகிற நாட்களில் அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அவருடைய அந்த சட்டங்களை இருதயங்களில் எழுதி ஆண்டவர் அதை பிரமாணங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தில் வைக்கக்கூடியவராக வருவார் என்கிற அந்த காரியத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்திருந்தபடினால அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய மத சடங்காச்சாரங்கள், உங்களுடைய காரியங்கள் ஒன்றுமே அந்த பாரம்பரியமாய் நீங்கள் கடைபிடித்து வருகிற காரியங்கள், அவைகளை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நிறைவேறுதலாக வந்தன்னா இப்பொழுது புதிய நீதியின் உடையை தரும்படியாக, புதிய உடன்படிக்கைக்கு உங்களை அழைக்கும்படியாக, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறபடியினால நீங்கள் பரிபூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஒரே பலியை நீங்கள் அநேக தரம் செலுத்துகிறதுனால உங்களுக்கு பரிபூரண விடுதலை கிடைக்க போகிறதில்லை. இப்பொழுது நான் ஒரு பலியை செலுத்தி அது ஒரு நிலையான பலியாக, நித்திய பலியாக, என்றென்றைக்கும் போதுமான பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால தான் பாவங்கள் கழுவப்படும் என்கிறதை போதிக்கும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பாவங்களை மன்னிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே திமிர்வாதக்காரனுடைய ஆசை எப்படியாவது சுகம் பெற்றுடணும் அப்படிங்கிற ஆசை கொண்டு வந்தவர்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட கொண்டு வந்தபடியினால் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செஞ்சிட்டு அவர் தூரத்தில் இருந்து நினைவுகளை அறிகிறவராக இருந்தபடியினால், இயேசு மாம்சத்தில் இருந்த தேவனாக இருந்தபடியினால், மனிதர்களுடைய சிந்தனைகளை அறிந்தபடியினால் அவர்கள் என்ன திங்க் பண்ணுறாரோ அதை பேசுகிறதை பார்க்கிறோம். இதே போலத்தான் மத்தேயு 12:25 சொல்லுகிறார், லூக்கா 6:8 சொல்லுகிறார், லூக்கா 9:47 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, அவர்களுடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்து என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சுகப்படுத்துவதில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி பாவத்தை மன்னிப்பதற்கு இருந்த தேவனுடைய அதிகாரத்தை அவர் நிரூபித்து காட்டி உதவியற்ற மனிதர்களுக்கு மன்னிப்பும் அற்புதமும் என் நிமித்தமாக உடனடியாக கிடைக்கும் என்கிற காரியத்தையும் அங்கே திமிர்வாதக்காரனுடைய வாழ்விலே நிறைவேற்றி காட்டுகிறதை பார்க்கிறோம். உடனடி நிவாரணத்தை அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ரோமரில் 4ஆம் அதிகாரம் 7-8 பவுல்
சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதும்பொழுது சொல்கிறார், எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். உடனடி நிவாரணத்தை கொடுக்கும்படியாக நான் வந்தேன். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் உங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் புது திராட்சரசத்தை கொடுக்கும்படியாக, புதிய நீதியின் உடைய கொடுக்கும்படியாக வந்த என் நிமித்தமாக உங்களுடைய சரீரத்தில் மாத்திரம் ஒரு சுகம் அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பாவத்தின் நோயை நான் நீக்கி உங்களை சுகப்படுத்த வந்திருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன்னுடைய வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நமக்கு சரீரங்களில் சுகங்களை தருகிறதற்கு முன்பாக அதைவிட கொடுமையான பாவ நோயை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலிருந்து அவர் நீக்க விரும்புகிறார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்கிற காரியத்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது நபராகிய திருத்துவத்தின் இரண்டாவது நபராகிய தான் இந்த பூமியில் பாவங்களை மக்களுக்கு நிரந்தரமாக அவர்களை விட்டு கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஒரே பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்தபடியினாலே அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியாக முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்படணும், பின்பு சரீரத்திற்கு தேவையான அற்புதங்கள் வேண்டும், அதையும் என்னால் உடனடியாக கொடுக்க முடியும் என்கிறதை இந்த சம்பவத்தின் மூலமாக அங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே அவர் இருக்கிற நேரத்தில் அவர் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்று பார்க்கிறோம். ஆயத்துறையில் ரோம அந்த அரசு யூதர்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் யூதர்களிடத்தில் வரி வசூலிப்பதற்கு இங்கே யூதர்களுக்கும் அங்கே ஒரு வேலை போட்டு கொடுத்திருந்தார்கள். அதாவது டாக்ஸ் கலெக்ட் பண்ணுகிற காரியங்கள் இது லஞ்சத்துறையாக இருந்தபடியினால யூதர்கள் இந்த ரோமருடைய அரசாங்கத்தில் வேலை செய்த யூதர்களை மிகவும் வெறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வளவு மிரட்டி லஞ்சம் வாங்கி வரியை வசூலிக்கிறார்களே என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக அத்தனை காரியமாக இருந்ததுனால தான் பரிசேயன் ஜெபிக்கும் பொழுதே சொல்லுகிறான், நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல என்று அங்கே கம்பேர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆயத்துறையில் அந்த டாக்ஸ் துறையில் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேலையை செய்கிற மத்தேயுவை பார்த்து நல்ல ஆஃபீஸர் தான், ஆனால் சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. லஞ்ச பேர் வழியாக பார்க்கிற அவனை பார்த்து இயேசு எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவன் அங்கே இருக்கிற கணக்கு புத்தகம் நோட்டு கீட்டெல்லாம் அங்கே வச்சுட்டு வேலையை அப்படியே விட்டுட்டு பெண்ணை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டார் போல தெரியுது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை அவர்தான் அருமையாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அவர் மாத்திரம் எழுந்து வரல, அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் இன்றைக்கி நம்ம 10 வருஷம் ஆனாலும் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிப்பதற்கு நம்ம வழி நடத்துகிறதில்ல. அந்த ஆயக்காரர் தன்னோடு கூட சேர்ந்த அநேக ஆயக்காரர்களை கூட்டிக் கொண்டு பாவிகளும் வந்து அங்கே இயேசுவோடும் அவருடைய சீஷர்களோடும் பந்தி இருந்ததை குறித்து நாம் இங்கே எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன இப்படி போஜனம் பண்ணுகிறார்கள்? இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று போதிக்கிறார். அதாவது நீங்கள் பார்க்கிறது பாவி என்று பார்க்கிறீர்கள், ஓகே,
சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமலும் என்று சொல்லி எழுதப்பட்டதின்படி நீங்கள் பாவிகளோடு கூட பந்தி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் பாவியாக பார்க்கல, அவர்கள் பாவத்தினுடைய நோயில் மாட்டிக்கொண்ட நோயாளியாக பார்க்குறேன். என்னை வைத்தியனாக நான் அறிந்திருக்கிறபடினால் அந்த பாவ நோயை தீர்க்கிற வைத்தியனாக, ஒரு நோயில் அகப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவனோடு கூட, ஒரு பிணியாளியோடு கூட ஒரு வைத்தியன் இருப்பது போல நான் அவர்களுக்கு இருக்கிறேன். அந்த பாவத்தினுடைய பிணியை நோக்குகிறதற்குத்தான் நீக்க தான் நான் வந்தேன் என்கிற கருத்தை அங்கே இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது நான் பாவிகளோடு கூட உட்கார்ந்திருக்கிறதற்கு, அவர்களுடைய அனுபவிக்கிற சிற்றின்பங்களை பார்த்து அனுபவிப்பதற்கு அல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் நினைக்கிற காரியங்களை அனுபவிப்பதற்கு அல்ல, அவர்கள் அப்படி மாட்டிக்கொண்டிருக்கிற அவர்களின் அந்த பாவத்தின் நோயை நீக்குகிற ஒரு வைத்தியனாக, ஒரு மருத்துவராக அவர்களுடைய வாழ்விலே செயல்பட வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, யோவானுடைய சீஷர்கள் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உங்கள் சீஷர் உபவாசிக்கிறது இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் தன்னை மணவாளனாக சொல்லுகிறார். மணவாளன் தன்னோடு கூட இருக்கும்போது அவங்க துயரப்படுவார்களாம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடுகிற நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். அதாவது என்னுடைய 2வது வருகையை ஏங்கி இன்றைக்கி ஜனங்கள் உபவாசிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் என்கிற கருத்தை அங்கே இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது தலைவன் ஒருவன் வந்து, இதை மத்தேயு 9 நம்ம பார்க்கிறோம். ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லி, அது மார்க்கு 5 22 43 வரையிலும், லூக்கா 8 41 56 வரையிலும் ஜெபாலய தலைவனாகி எவ்விருவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அவன் வந்து சொல்லுகிறான், என்னுடைய மகள் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேலே என் கையை வையும், உங்கள் கையை வைங்க, அப்பொழுது பிழைப்பான் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷர்களோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவளும் பாவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறவள், திமிர்வாதக்காரனினுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அதே போல இங்கே ஆயக்காரனின் பாவத்தை மன்னித்து அவர்களை பாவ நோயை நீக்க வந்த வைத்தியனாக அடையாளம் காட்டுகிறார். இங்கே 12 வருஷமாக பாவத்தின் நிமித்தமாக பெரும்பாடை அனுபவித்த ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரமே அந்த ஸ்திரீ சொத்தமானால். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டில் வந்து தாரை ஊதுகிறவர்கள் என்று சொன்னால் மரித்தவர்களுக்கென்று இசைக்கிற அந்த கூட்டத்தாரையும், இறைகிற ஜனங்களையும், அழுகிற ஜனங்களையும் வெளியே போய் சொல்லி, விலகுங்கள், இந்த சிறுவன் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். இயேசுவினுடைய பாஷை அதுதான். மரணத்தை அவர் நித்திரை என்று அழைத்தார். நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுகிறதை, 2ஆம் மரணத்தை தான் அவர் மரணம் என்று பேசினார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்களை வெளியே துரத்திவிட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்த அந்த சிறுபையனின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த சங்கதியை தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவிடமிட்டு புறப்பட்டு போகல. 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், குருடர்களை சுகமாக்கினார். வீட்டுக்கு வந்த பிறகும் பின்னாடி வந்துட்டாங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்றார்கள். அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிரபலத்தின் மேலே ரொம்ப அக்கறை உடையவராக, பிரபலப்படுத்தக்கூடாது என்பதில் ஆண்டவர் அப்படி கட்டளையிட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களோ புறப்பட்ட தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகல. பிசாசு பிடித்த ஒரு ஊமையனை பார்க்குறாரு. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி பாவத்தின் நோயில் இருக்கிற ஜனங்களை பார்த்து
அந்த பாவத்தின் நோய்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியா இன்றைக்கும் மனதுருகுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மத்தேயு இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். பாவத்தின் நோயில் வாடுகிற அந்த பிணியாளிகளுக்கு வைத்தியனாக தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தின் வியாதிகளை சுகமாக்கி உடனடி தீர்வை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்கிற கருத்தை இயேசு சொன்ன அந்த காரியத்தை மத்தேயு இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தினுடைய அந்த நோய் மாறுவது மாத்திரமல்ல, நோயினுடைய அடிவேராய் இருக்கக்கூடிய பாவம் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவைகள் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உடனடி தீர்வை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, சரீர சுகம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததிகளாக நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவங்கள் தோற்றவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.